நம்ம சென்னையில இருக்க உயர்நீதிமன்றம் வந்து சிபிஐ விசாரணைக்கு வேணாம்னு சொல்லிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போனதுக்கு பிறகுதான் வருதுன்னு சொன்னாங்க. அது எதனாலன்னு சொல்லி யாருக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அது எதனாலன்னும் போது வைக்கக்கூடிய வாதங்களையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இங்க ஹைகோர்ட்ல வந்து சொல்லப்பட்ட நிறைய வாதங்கள் வந்து கருத்துக்களுக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு இல்லையா? அதாவது விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பு இல்லைன்னு சொல்றதா இருக்கட்டும், மற்ற கட்சி நிர்வாகிகள் வரும்போது விஜய் அவர்கள் அங்கிருந்து போயிட்டாருன்னு சொல்றதா இருக்கட்டும், மேன்மேட் டிசாஸ்டர்னு சொன்னதா இருக்கட்டும், இல்ல அதுக்கப்புறம் ஏன் இன்னும் இட் அண்ட் ரன் கேஸ் ஏன் இன்னும் ஃபைல் பண்ணல, ஓகே ஏன் இன்னும் வண்டியை சீஸ் பண்ணாம இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பல்வேறுபட்ட கருத்துக்கள். அதே ஹைகோர்ட் தான் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க. அதுல தண்ணி வசதி, மருத்துவ வசதி எல்லாம் இருக்கான்னு பார்க்க வேண்டியது காவல்துறையோட பேசிக். ஓகே, சட்டம் ஒழுங்கு சார்ந்த விஷயம்னு சொன்னதும் அதே ஹைகோர்ட் தான். பட் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நிறைய கருத்துக்களுக்கு உள்ளாக்கப்பட்டது. அது எல்லாமே வந்துட்டு நிறைய விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள். அதுல அந்த பர்டிகுலர் ஜட்ஜ் வந்து அதிருப்தியும் ஆனாரு இல்லையா? அதிருப்தியாய் அவரும் சொன்னாரு, சோசியல் மீடியாவில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப மன உளைச்சல் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாரு. அதற்கு காரணம் நிறைய வாதங்கள் வைக்கப்பட்டது. அதையே தான் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வெளியே வந்து பிரஸ் மீட்டாவும் கொடுத்தாரு.